ஹாய் வெல்கம். இந்த வீடியோவில் நம்ம வந்து HashSet பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம அரே லிஸ்ட் பார்த்தோம், அதுக்கப்புறம் லிங்க் லிஸ்ட் பார்த்தோம். இந்த வீடியோவில் நம்ம HashSet பார்க்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சேம் தாங்க, நம்ம பார்க்கலாம். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணிக்கிறேன். HashSet HS அப்படின்னு கொடுத்துக்கிறேன், ஈக்குவல் டு நியூ HashSet. ஓகேங்களா? ஸோ இது வந்து நான் இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜாவா யூட்டில் பேக்கேஜ்லேருந்து இம்போர்ட் பண்ணிக்கிறோம். ஓகேவா? HashSet. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு அரே லிஸ்ட் லிங்க் லிஸ்ட்லாம் ஆல்ரெடி நம்ம டீட்டெயிலாக வந்து பார்த்துருப்போம். ஓகேங்களா? அந்த வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்கணும்னு வச்சுக்கிங்கன்னா மேலே ஐ பட்டனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், அதை கிளிக் பண்ணி நீங்கள் பாருங்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், நம்ம வந்து HashSet வந்து பார்க்கலாம். ஸோ செட்டு கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, செட்டில் வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? அதுக்கப்புறமேட்டு நல் வேல்யூஸ் அலோவ் பண்ணோம். இன்சர்ஷன் ஆர்டர் வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணாது. ஓகேங்களா? இப்போ வந்துட்டு அரே லிஸ்ட் லிங்க் லிஸ்ட்லலாம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்சர்ஷன் ஆர்டர் ப்ரிசர்வ் பண்ணும். அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம இண்டெக்ஸ் பேஸ்டு யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா? இங்கே வந்துட்டு இன்சர்ஷன் ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் பண்ணாது HashSetல. இது எந்த பேசிஸில் வந்துட்டு ஸ்டோர் பண்ணுன்னா ஹேஷ்கோட் கான்செப்டில் வந்து ஸ்டோர் பண்ணும். ஓகேங்களா? அதனால் இந்த HashSetல பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது நம்ம சர்ச் பண்ணோம்னா ரொம்ப ஈஸியாக வந்து சர்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதில் ஒரு இம்பார்ட்டண்ட்டான இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா வந்து லோட் ஃபேக்டர்னு இருக்குது. ஸோ இப்போ லோட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா HashSetக்கு வந்துட்டு 0.75, அதாவது 75% சொல்லலாம். ஓகேங்களா? ஸோ HashSetல பார்த்தீங்கன்னா வந்துட்டு நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. ஸோ நான் ஒவ்வொன்றா வந்து பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதில் HashSetல இன்னொரு முக்கியமான விஷயம் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹெட்ரோஜீனியஸ் அலோவ் பண்ணும். அதே மாதிரி லிஸ்ட் மாதிரியே தான் HashSetல வந்து ஹெட்ரோஜீனியஸ், அதாவது டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து அலோவ் பண்ணிக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள் HS டாட், இங்கே பாருங்கள் வேரியஸ் மெத்தட்ஸ் இருக்குது. நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆட் பார்க்கலாம். ஓகேவா? ஆட் கொடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ இங்கே ஆடில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம வந்துட்டு இதில் இண்டெக்ஸ் பேஸ் இல்லைன்னு சொல்லிட்டோம் இல்லையா, இன்சர்ஷன் ஆர்டர். ஸோ அதனால் வந்து டேரெக்டாக நம்ம ஆப்ஜெக்டே கொடுத்துக்கணும் இங்கே. ஸோ இங்கே பாருங்கள், நான் 100 கொடுக்குறேன். ஸோ 100 வந்துட்டு இந்த HashSetல ஆட் ஆகிடும். ஸோ அதுக்கப்புறம் நான் வந்து இன்னும் வந்து ஆட் பண்ணுறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஹாய்னு கொடுக்குறேன். புரியுதுங்களா? இன்டீஜரும் கொடுக்குறேன், ஸ்ட்ரிங்கும் கொடுக்குறேன். இதை ஹெட்ரோஜீனியஸ் டிஃப்ரெண்ட் டேட்டா டைப்ஸ் வந்து இது அலோவ் பண்ணும். ஓகே, இது 2 டேட்டா இருக்குது. நம்ம வந்துட்டு இதை வந்து ஜஸ்ட் இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஹெச்எஸ் வந்துட்டு நம்ம இப்போ வந்து பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் ரன் பண்ணுறேன். ஸோ நமக்கு 100 வரும், ஹாய் வரும். ஓகேங்களா? ஒரு இன்சர்ஷன் ஆர்டர்லாம் ஃபாலோ பண்ணாது. இங்கே பாருங்கள், நான் ஃபஸ்ட்டு வந்து 100 கொடுத்துருக்கேன், அதுக்கப்புறம் ஹாய் கொடுத்துருக்கேன்னா அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ஹாய் இருக்குது, 100 இருக்குது. ஓகேங்களா? ஒரு இன்சர்ஷன் ஆர்டர்லாம் இது வந்துட்டு ப்ரிசர்வ் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ செட்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது. ஓகேங்களா? இப்போ பாருங்கள், எக்ஸாம்பிள் ஆல்ரெடி நம்மளுக்கு 100 இருக்கு இல்லையா? ஸோ நான் மறுபடியும் வந்து 100 வந்து ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ நான் ரன் பண்ணுற பாருங்கள், நம்மளுக்கு வந்து ஒரு டைம் தான் 100 வந்து வரும். ஓகேங்களா? ஸோ பாருங்கள், ரன் ஆயிடுச்சு. ஹாய் 100 மட்டும் தான் வரும். இதே லிஸ்ட்டாக இருந்தால் நம்மளுக்கு வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணும். இங்கே செட்டில் வந்து டூப்ளிகேட்ஸ் அலோவ் பண்ணாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல் வேல்யூ நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நல் வந்துட்டு அலோவ் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நல் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ வந்து நான் ரன் பண்ணுறேன். ஸோ பாருங்கள், நல் வந்துட்டு நம்மளுக்கு அலோவ் பண்ணும் செட்டில். ஓகேங்களா? ஸோ இது வந்து இப்போ ஆட் பார்த்தோம். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரிமூவ் பார்க்கலாம். அதே மாதிரி ஸோ ரிமூவ்னா நம்மளுக்கு தெரியும் இல்லைங்க, ரிமூவ் பண்ணும். ஸோ எதை வந்து நம்ம ரிமூவ் கொடுக்கலாம். ஸோ எக்ஸாம்பிள் நான் நல்ல வந்துட்டு ரிமூவ் கொடுத்துறேன். ஓகேங்களா? இப்போ வந்துட்டு ஹாயும் 100 மட்டும் இருக்கும். புரியுதுங்களா? நான் ரன் பண்ணுறேன். ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா? ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ லிஸ்ட்லலாம் வந்துட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். ஒரு அரே லிஸ்ட் இருக்குன்னா அதில் வந்துட்டு ஒரு செகண்ட் இண்டெக்ஸில் இருக்கிறத அப்டேட் பண்ணிக்கலாம். ஆனால் HashSetல வந்து நம்ம அப்டேட் பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கெட்டும் வந்துட்டு இல்லை, இங்கே கெட் மெத்தடும் இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், செட். ஸோ செட் பார்த்தீங்கன்னா அப்டேட் ஆகும். ஸோ இங்கே வந்து அப்டேட் மெத்தட் இல்லை. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் இப்போ கெட் பண்ணணுன்னாலும் கெட் மெத்தட் வந்து இதில் இல்லை. ஸோ அதுக்கு என்ன பண்ணலான்னா நம்ம வந்துட்டு ஒன்று வந்துட்டு ஃபார் லூப் யூஸ் பண்ணலாம், இல்லைனா வந்து ஐட்ரேட்டர் வந்து யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து ஐட்ரேட்டர் கான்செப்ட் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இங்கே பாருங்கள், ஐட்ரேட்டர் ஐடி ஈக்குவல் டு எதை ஐட்ரேட் பண்ணணும், ஹெச்எஸ், இந்த HashSetட்டை தானே நம்ம வந்து ஐட்ரேட் பண்ணணும். ஓகேவா? ஸோ ஐட்ரேட் வந்து கொடுத்தாச்சு. ஸோ இதை வந்து இம்போர்ட் பண்ணிக்கிறேன். ஜாவா யூட்டில் பேக்கேஜ்லேருந்து நம்ம வந்து இம்போர்ட் பண்ணோம். ஓகேங்களா? இம்போர்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ வந்துட்டு நம்ம வந்துட்டு லூப் எழுதுவோம். while it டாட் ஹேஸ் நெக்ஸ்ட் இருந்துச்சுன்னா நம்ம வந்துட்டு லூப்குள்ளே வந்துட்டு சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டெல்என் பிரிண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட்டை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணுவோம். ஓகேங்களா? ஓகேங்களா? இது நான் ரன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், ரன் ஆகும். ஸோ அந்த HashSet இருக்கிற எல்லா எலமெண்ட்ஸும் நம்மளுக்கு வரும்.
ஸோ இங்கே பாருங்கள் இங்கே வந்து நம்ம பிரிண்ட் பண்ணது ஹாய் 100 ஓகேங்களா. அதுக்கப்புறம் பாருங்கள் அதுக்குள்ளே இருக்கிறது எல்லாமே நம்மளுக்கு ஐட்ரேட் ஆகி வந்திருக்கு ஓகேவா. ஒவ்வொன்றா வந்திருக்கு ஹாய் 100 புரியுதுங்களா. ஸோ நம்ம கெட் மெத்தட் வந்து இதில் இல்லை, அதுக்கு பதிலாக நம்ம ஐட்ரேட்டர் யூஸ் பண்ணிக்கலாம், இல்லைனா ஃபார் லூப் கூட நம்ம வந்து யூஸ் பண்ணி கெட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அடுத்தது பார்க்கலாம் ஹெச்எஸ் டாட் கண்டைன்ஸ் மெத்தட் இருக்குது. ஸோ கண்டைன்ஸ் கொடுத்துக்கலாம். ஸோ கண்டைன்ஸ் அந்த எலமெண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு வரும். இப்போ பாருங்கள் ஹாய்னு கொடுக்குறேன். ஸோ ஆல்ரெடி நம்ம பார்த்துருப்போம். ஸோ ஹாய்னு கொடுக்குறேன். ஸோ இது வந்துட்டு இந்த ஹேஷ்செட்டில் வந்து என்ன இந்த கண்டைன்ஸ் ஹாய் வந்து இருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து இது வந்து பூலியன் ஓகேவா, ட்ரூன்னு வரும், இல்லைனா ஃபால்ஸ்னு வரும். இப்போ வந்து நம்மளுக்கு ட்ரூன்னு தான் வரும். ஓகே இதை டேரெக்டாக வந்துட்டு நான் வந்துட்டு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துறேன். ஸோ டேரெக்டாக வந்து பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்லேயே கொடுத்துறேன் ஓகேங்களா. இதே வந்துட்டு நம்ம அரே லிஸ்ட் லிங்க் லிஸ்ட் எல்லாமே பார்த்துருப்போம் கண்டைன்ஸ் மெத்தட் அதில் இல்லைங்களா. ஸோ பாருங்கள் கண்டைன்ஸ் ஹாய் ட்ரூ இருக்குது ஓகேங்களா, ஹாய் வந்து இருக்குது இல்லைங்களா. ஸோ இப்படி கொடுக்குறேன். ஃபார் எக்ஸாம்பிள் அதில் இல்லாத வந்து நான் கொடுக்குறேன். ஹேஷ்செட்டில் வந்து இல்லை ஹாய் வெல்கம். ஸோ பாருங்கள் ஃபால்ஸ்னு வருது ஓகேங்களா. அதே மாதிரி தாங்க நம்ம வந்து இஸ் எம்டியான்னு நம்ம செக் பண்ணிக்கலாம். ஹேஷ்செட் வந்து எம்டியா அந்த மெத்தடும் பார்க்கலாம். ஸோ இங்கே பாருங்கள் ஹெச்எஸ் டாட் நான் காமிக்கிறேன் ஹெச்எஸ் டாட் இஸ் எம்டி. ஸோ இந்த மெத்தடும் பார்த்துக்கலாம் நம்ம. இது வந்துட்டு பூலியன் தான். அந்த ஹேஷ்செட் வந்துட்டு எம்டியாக இருந்துச்சுன்னா நமக்கு ட்ரூ வரும், இல்லைனா ஃபால்ஸ்னு வரும். ஸோ இந்த கேஸில் நம்மளுக்கு ஃபால்ஸ் இல்லைங்களா. ஸோ உள்ளே வந்துட்டு எலமெண்ட் இருக்குது புரியுதுங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஆட் பார்த்தோம், ரிமூவ் பார்த்தோம், அதுக்கப்புறம் கண்டைன்ஸ் இஸ் எம்டி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஐட்ரேட்டர் வச்சு எப்படி வந்து ஐட்ரேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆட் ஆல் ரிமூவ் ஆல். ஸோ இப்போ பாருங்கள் இன்னொரு ஹேஷ்செட் வந்துட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். நம்ம வந்து ஆட் ஆல் ரிமூவ் ஆல் பார்க்கலாம். இப்போ ஹேஷ்செட் செகண்ட்னு சும்மா கொடுத்து க்ரியேட் பண்ணுறேன் ஈக்குவல் டு நியூ ஹேஷ்செட் ஓகேங்களா. இந்த மாதிரி கொடுக்குறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஓகே இங்கே வந்து ஸ்பெல்லிங் மிஸ்டேக் ஓகே ஹேஷ்செட் ஓகே. ஸோ இப்போ இந்த செகண்டில் அதாவது இந்த செகண்ட் ஹேஷ்செட்டில் வந்துட்டு நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன் ஓகேங்களா. ஸோ கொஞ்சம் எலமெண்ட்ஸ் வந்து ஆட் பண்ணுறேன். ஃபார் எக்ஸாம்பிள் 50 ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் கொஞ்சம் எலமெண்ட் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ பாருங்கள் இன்னும் வந்து எலமெண்ட் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ ஜஸ்ட் காப்பி பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணுறேன். ஸோ இங்கே வந்துட்டு வேறு எலமெண்ட் கொடுக்குறேன். ஸோ டூப்ளிகேட்ஸ் வந்து அலோவ் பண்ணாது இல்லையா செட்டு. ஓகே ஹலோ கொடுத்துக்கிறேன் ஓகேங்களா. ஸோ இப்போ நான் அதை ரன் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இப்போ செகண்டில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 50யும் ஹலோவும் இருக்குது ஓகேங்களா. ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணவே இல்லை இல்லைங்களா. பிரிண்ட் பண்ணி பார்த்துக்கலாம். சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்ட் எல்என்னு கொடுத்துட்டு இந்த செகண்டை வந்துட்டு நம்ம இப்போ பிரிண்ட் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இதில் என்ன இருக்குன்னா 50யும் 100ம் ஓகேங்களா. 50யும் ஹலோவும் இருக்குது இந்த செகண்டில் ஓகேவா. இப்போ வந்துட்டு நான் வந்து ஆட் ஆல் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இந்த செகண்ட் டாட் இப்போ ஆட் ஆல் இந்த மெத்தட் யூஸ் பண்ணுறேன். ஆட் ஆல் கொடுத்துக்கிறேன். இங்கே வந்து என்ன கொடுக்கணும் ஹெச்எஸ்ஸை கொடுக்குறேன். ஸோ இந்த செகண்டு கூட இந்த செகண்ட் ஹேஷ்செட் கூட எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன். எதில் எல்லாத்தையுமே ஆட் பண்ணுறேன் ஹெச்எஸ்ல இருக்க எல்லாமே ஆட் பண்ணுறேன் ஓகேவா. இதுக்கப்புறமேட்டு நான் வந்து பிரிண்ட் பண்ணுறேன். ஸோ ஆட் பண்ணக்கு அப்புறமேட்டு இந்த செகண்டை வந்து நான் பிரிண்ட் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு ஓகேங்களா. ஸோ இப்போ பாருங்கள் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நல்லா தெரியும். ஸோ இங்கே பாருங்கள் 50யும் ஹலோ மட்டும் இருந்துச்சு ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஆட் ஆல் யூஸ் பண்ணியிருக்கோம். நம்ம ஹெச்எஸ்ல இருக்கிறது எல்லாமே செகண்ட் கூட ஆட் ஆகும். ஹெச்எஸ்ல ஆல்ரெடி என்ன இருக்குது ஹாயும் 100 இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹாய் ஹலோ 50 100. ஸோ இந்த 4 எலமெண்ட் வந்து இருக்குது ஓகேங்களா. அகெயின் வந்து இன்சர்ஷன் ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் பண்ணாது புரியுதுங்களா. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ரிமூவ் ஆல் பார்க்கலாம். செகண்ட் டாட் ரிமூவ் ஆல் ஓகேங்களா. ஸோ ரிமூவ் ஆல் இந்த ஹெச்எஸ்ல இருக்கிறது எல்லாமே வந்துட்டு நான் வந்து ரிமூவ் கொடுத்துறேன் ஓகேங்களா. ஸோ அப்போ என்ன ஆகும்னா இந்த செகண்ட் ஹேஷ்செட்டில் இருக்கிறது மட்டும் இருக்கும் ஓகேவா. அந்த ஹெச்எஸ்ல இருக்கிறதெல்லாம் வந்துட்டு நம்மளுக்கு ரிமூவ் பண்ணிடும். ஸோ இதை வந்துட்டு நான் இப்போ வந்து காப்பி பண்ணுறேன், இங்கே வந்து பிரிண்ட் பண்ணுறேன் ஓகேவா. திருப்பி வந்துட்டு ரிமூவ் பண்ணக்கு அப்புறமேட்டு ஓகேவா நான் ரன் பண்ணுறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் வந்து நல்லா தெரியும் ஓகேங்களா. ஸோ இங்கே பாருங்கள் அதாவதுட்டு எல்லாமே ஆட் பண்ணக்கு அப்புறமேட்டு இப்போ இந்த செகண்டில் வந்துட்டு ஹெச்எஸோட எலமெண்ட்டும் இருக்குது ஓகேவா. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துட்டு இந்த செகண்ட் ஹேஷ்செட்டில் வந்துட்டு ஹெச்எஸ் எலமெண்ட்டும் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ஹெச்எஸ் வந்து எடுத்துட்டோம். ஸோ ஹெச்எஸ் என்னென்ன இருக்குது பார்த்தீங்கன்னா ஹாயும் 100ம் இருக்குது. ஸோ அதை வந்து நம்ம எடுத்துட்டோம். ஹாயும் 100ம் போயிடுச்சு. மீதி 50யும் ஹலோவும் இருக்குது புரியுதுங்களா. ஸோ டிஃப்ரென்ஸ் தெரியுதுங்களா.
ஸோ HashSet பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டண்ட்டான பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து டூப்ளிகேட்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ணாது ஓகேங்களா. அதுக்கப்புறமேட்டு நல் வேல்யூஸ் வந்து அலோவ் பண்ணும். இன்சர்ஷன் ஆர்டர் வந்து ப்ரிசர்வ் பண்ணாது. ஸோ இன்சர்ஷன் ஆர்டர் ப்ரிசர்வ் பண்ணாது. இண்டெக்ஸ் பேஸ்ட் ஆர்டர்லாம் வந்து இங்கே இல்லை ஓகேங்களா. ஸோ இன்சர்ஷன் வந்துட்டு HashCode கான்செப்டில் பண்ணுது. அதனால் பார்த்தீங்கன்னா சர்ச்சிங் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஃபாஸ்ட்டாக இருக்கும் HashSetல. அது ஒரு அட்வான்டேஜ். இன்னொரு இம்பார்ட்டண்டான இன்டர்வியூ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா வந்துட்டு HashSetல வந்துட்டு இனிஷியல் கெப்பாசிட்டி டிஃபால்ட் கெப்பாசிட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா 16 ஓகேங்களா. அது கேட்கலாம். அதுக்கப்புறம் லோட் ஃபேக்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு 75% 0.75 சொல்லலாம் ஓகேவா. யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நான் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன்.